மாறன் சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. விசிஎன் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும். முத்துலட்சுமி கிட்ட ஏதோ வந்து சாக்கு போக்கலாம் சொல்லிட்டு வீராவும் பிருந்தாவும் போட்டியில் கலந்துக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஒரு பக்கம் மாறன் கிட்ட எதுவுமே வந்து சொல்லாதனால அத்தை என்னத்தை வீராவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிருந்தாவும் வீராவும் வெளியில் போயிருக்காங்க. எங்கே போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. நேரம் இவ்வளோ வேற ஆச்சு. எங்கே போகிறாங்கன்னு எதுவும் சொன்னாங்களா? ஏதாவது பேசிகிட்டு இருந்திருப்பாங்களே. பக்கத்தில் ஏதோ கடைக்கு போகிறேன்னு இருக்காங்க. கடைக்கு அதுவும் 10 மணிக்கு மேலேயா? என்னத்த சொல்கிறீங்க? எதுவும் புரியல. போவேணான்னு சொல்லியிருக்கலாமே. என்ன தம்பி பேசுகிறீங்க? நான் சொன்னா பசங்க எங்கே கேட்குறாங்க? அவங்க மாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. சரி நான் என்ன ஏதுன்னு ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பிருந்தாவுக்கு ஃபோன் அடிக்கலான்னு வெளியில் வராங்க நம்ம மாறன். அப்பன்னு பார்த்து கார்த்தி வந்து பிருந்தாவை காணும்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக கீழே இறங்கி வராங்க. டேய் என்னடா பிருந்தாவை காணும்னு சொல்லிட்டு தானே கீழே இறங்கி வந்த? ஆமாம். எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியும்டா. ஏன் பொண்டாட்டியும் உன் பொண்டாட்டியும் ஆட்டோவில் ஜம்முன்னு சவாரிக்காக போயிருக்காங்க போல். என்ன ஏதுன்னு ஃபோன் அடிக்கிறேன்னு சொன்னோன்னே அங்கே வீராவை கண்ணா அப்பனான்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே பிருந்தா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து மாமாட்ட சொன்னால் நல்லாயிருக்கும். ஆனால் அக்கா யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது பிருந்தா கால் பண்ணுறாங்க. தனியாக வந்து பேசுகிறாங்க. மாமா நீங்கள் இங்கே வாங்க. அக்கா திடீர்னு என்ன நினச்சான்னு தெரில, போட்டியில் வந்து கலந்துக்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஜெயிச்சா இவ்வளோ ரூபா கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறா. ஓ அப்படியா? சரி சரி. அப்போனா வீராக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. நான் 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். ஆமாம் மாமா நீங்கள் வாங்க. அக்கா கிட்டே வந்து எல்லோரும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து நம்ம மாறன் மாட்டுக்கும் மாதம் அங்கே வந்து நிற்கிறாங்க. என்ன என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு வீரா வந்து கேட்ட உடனே நம்ம பிருந்தாவும் இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அக்கா அவங்க தான் வேணான்னு சொல்கிறாங்கல்ல, வாக்கா இங்கேருந்து போகலாம். சும்மானு இரு, நான் பார்த்துக்கிறேன். எதுக்காக போட்டியில் கலந்துக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே சரிம்மா பார்த்துக்கலான்னு சொல்லி எல்லோரும் வந்து வரிசையில் வந்து நிற்கிறாங்க. நம்ம மாறன் வந்து டக்குன்னு பின்னாடி வந்து உட்காந்துக்கிறாங்க. ஏய் என்னடா இங்கே வந்திருக்க? ஆமாம் வீரா, நீ எப்படி வந்து இங்கே வந்திருக்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? பிருந்தா உன்கிட்ட சொன்னாலா? அதெல்லாம் முக்கியம் இல்லை, இப்போ நம்ம அசத்த போகிறோம், அதான் முக்கியங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே எல்லாம் வந்து கொடியை வந்து அசைக்கிறாங்க. மாதம் வந்து எல்லா வண்டியும் போய்கிட்டே இருக்குது. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து நம்ம வீரா செமையாக வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. வீரா இந்த வாட்டி ஒன்றை ஜெயிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் சதி செய்ய ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே லைட்டாக வந்து இடிக்கிறாங்க. பாத்தியா சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே அப்படியாவது நம்ம ஜெயிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாதம் வந்து நம்ம மாறன் வந்து ஐடியா கொடுக்குறாங்க. ரைட்டு போ, ரைட்டு போகிற மாதிரி போயிட்டு லெஃப்ட்டு வந்து கட் பண்ணு, லெஃப்ட்டு போகிற மாதிரி போயிட்டு அப்படியே லெஃப்ட்லேயே வந்து போ, எல்லாரையும் வந்து குழப்பு. என்னடா இவ்வளோ நேரம் வீரா வந்து கொஞ்சம் இப்படி அப்படின்னு ஓட்டிக்கிட்டு இருந்தா, இப்போ என்னடா சுற்றி சுற்றி செம்மையாக வந்து ஓட்டுறா, ரொம்ப கெட்டிக்காரித்தனமாக ஓட்டுறாளே. யார்கிட்ட வேணாலும் தோக்கலாம், பாண்டியன் வீட்டிலேருந்து இன்னொரு வாட்டி நம்ம தோக்கக்கூடாது, தோத்தா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாறனோட கௌரவத்தை காப்பாற்றணும்னா நமக்கு இந்த வெற்றி ரொம்ப அவசியம் தேவை. அப்படி இருந்தால் தான் அவனும் சொந்த காலில் வந்து நிற்பான். என் புருஷனை நான் தானே பத்திரமா வந்து பார்த்துக்கணும், என்னை விட்டால் வேறு யார் இருக்கான்னு சொல்லிட்டு அசத்துன்னு அசத்துறாங்க. உடனே அந்த போட்டி வந்து எழுதுனாங்களே யார் யாரெல்லாம் வந்து கலந்துக்கணும்னு அப்படின்னு பேர் எழுதுறவங்க வந்து பேசுகிறாங்க. என்ன தம்பிங்களா, என்னமோ வீரா வந்து இருந்தால் நீங்கள்லாம் கலந்துக்க மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க. பாண்டியன் வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, நிச்சயம் வீரா தான் ஜெயிக்க போகிறா, அதில் தெளிவாக தெரியுதுன்னு மொதல் ரவுண்டு வெற்றிகரமாக அடித்து முடிச்சிடுறாங்க. சூப்பர். டேய் என்னடா மொதல் ரவுண்ட் நம்ம எல்லாரையும் விட அவன் வந்துட்டா அப்படின்னு சொல்கிறப்ப கடைசியாக வந்தவங்களை வந்து நிப்பாட்டிடுறாங்க. நீ வந்து தோத்துட்ட, இங்கேருந்து போனோன்னே அப்படியே ஒவ்வொருத்தங்களா ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் வந்து கழிச்சிட்டே வராங்க. நம்ம வீரா ஃபஸ்ட் ரவுண்டில் எப்படி ஃபஸ்ட்டு வந்தாங்களோ அதே மாதிரி எல்லாத்துலேயும் வந்து ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஆட்டோ திடீர்னு ஆஃப் ஆகிடுது. ஒரு பக்கம் என்ன பண்ணுன்னே தெரியாமல் நின்றுட்டு இருக்கிறப்ப நம்ம மாறன் தான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. டக்குன்னு எப்படியோ வீரா ஆட்டோ வந்து நின்றுது, நம்ம முன்னாடி சீக்கிரம் போவோன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. வீரா இப்பயும் ஒன்றும் இல்லை, பாட்டப்படாத, நீ மாட்டு ஜம்முன்னு ஓட்டு, உங்கள் அண்ணனை நினச்சிக்கன்னொன்னே அவங்க அண்ணனை நினச்சிட்டு அப்படியே வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். கடைசி நேரத்தில் வந்து நம்ம வீரா ஜம்முன்னு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்த உடனே வந்து அங்கே இருக்கவங்களாம் அசந்து போயிடுறாங்க. எல்லாம் என் புருஷனுக்காக தான் வந்து ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வீரா சந்தோஷப்பட்டு அந்த 2,00,000 ரூபா பணத்தை வந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு இருக்கிறப்ப என்னோட வெற்றிக்கு காரணமே என்னோட புருஷன் தான். மாறனை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. பிருந்தா வந்து நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க மாமா, அதனால தான் அக்கா ஜெயித்தாங்க. இதே மாதிரி நான் இருக்கும்போது அக்கா கிட்ட எதுவும் பேசிகிட்டு இருக்காதுன்னொன்னே இது எல்லாம் இந்த சின்ன பொண்ணு பண்ண வேலை தானா அப்படின்னு சொல்லி பிருந்தா வந்து
அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆமாங்க்கா, மாமா இல்லன்னா நீ தோத்துருப்பல்ல. மாமா வந்ததுனால தான் இங்க அசத்துன்னு அசத்துனேன். சரி, சரி வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னோனே, வீட்டுக்கு வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. கார்த்தி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. டேய் இருடா, நான் பிருந்தாவ பார்த்துட்டேன், வீராவையும் பார்த்துட்டேன். பத்திரமா கூட்டிட்டு வந்து உன் பொண்டாட்டிய உன்கிட்ட வந்து ஒப்படைச்சிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. ஐயய்ய! நீ இல்லாம அவனால இருக்கவே முடியாது போல இருக்கே. நொய்யு 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 நொய்யுன்னு பேசிக்கிட்டே இருக்கான். பிருந்தா எங்க? பிருந்தா எங்கங்கிற மாரி சொல்லிக்கிட்டே இருக்காப்ல அப்படின்னு சொல்றப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. எங்க மாப்பிள போனாங்க? நீங்க வேற சும்மா கடைக்கு போறாங்கன்னு தானே சொன்னாங்க. பெரிய சாகசம் பயணம் வந்து பண்ணியிருக்காப்புல நம்ப வீராவும், பிருந்தாவும். என்ன சொல்றீங்க? பாண்டியன் எப்போதும் போட்டியில வந்து கலந்துப்பாங்கல்ல. ஆமா. ஏய் பிருந்தா, வீரா இதுக்கு தான் நீங்க 2 பேரும் போனீங்களா? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா என்னம்மா? நீ போவேணான்னு சொல்லியிருப்ப. ஆனா பாத்தியாம்மா, நான் ரூ. 2,00,000 பரிசு வந்து ஜெயிச்சிட்டேன். எப்புட்ரி இவ்வளோ பணம் வந்து குடுத்தாங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இந்த வாட்டி பரிசு அமௌண்ட்ட வந்து அதிகமா குடுத்துருக்காங்கம்மா. அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க அண்ணன் படத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்க. பாத்தியா பாண்டியா, எப்போதும் நீ தான் போட்டியில ஜெயிச்சுட்டு வந்து நிப்ப. உன் தங்கச்சி உன்ன போலயே ரொம்பவே புத்திசாலித்தனமா போட்டியில வந்து ஜெயிச்சிருக்காங்க. எல்லாம் உன்னால தான்ப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு பேசுறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி எனக்கு கடை வச்சு குடுக்க தான் இது மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றப்ப, தம்பி இதுக்கு ஒரு முக்கியமான செலவு இருக்கு. அதுக்காக தான். அப்பனா எனக்கு இல்லையா? அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கேட்குறாங்க. உடனே அடுத்த நாள் காலையில வந்து பொழுது வந்து விடியுது. அப்பன்னு பார்த்து, "என்னப்பா பணத்தெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லும்போது, "ரெடி பண்ணிட்டேன்னு தானே நெனைக்கிறேன். பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அந்த இடத்துல சாமிய வந்து கும்பிட்றாங்க. "அம்மா எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. இப்போ மாறன் வந்து அடுத்த கட்டத்துக்கு போறான். ஒரு கடை வந்து வந்திருக்கு. அந்த கடைக்காக தான் நேத்து போட்டியிலேயே நாங்க 2 பேரும் கலந்துக்கிட்டோம். பரவாயில்லப்பா. புருஷன் சம்பாதிக்கிறது பொண்டாட்டிக்கு தரமாட்டேன். பொண்டாட்டிக்கு சம்பாதிச்சு குடுக்க வேண்டிய இடத்துல புருஷனுக்கு தரமாட்டேன்னு சொல்லாம 2 பேரும் சம்பாதிச்சு ஒத்துமையா இருந்தா தான் ஜெயிக்க முடியும். உன் புருஷனுக்காக நீ கடை வச்சு குடுக்கணும்னு இப்படியெல்லாம் முயற்சி பண்றல்ல. இது மாரி ஒரு பொண்டாட்டியெல்லாம் யாரு கிடைப்பா? எனக்கு தான் வந்து கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி மாறன் வந்து சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி மாப்ள, இந்தாங்க ரூ. 2,00,000 வச்சுக்கங்க. நல்லபடியா வந்து தொழில வந்து ஆரம்பிங்க. நீங்க ஓஹோன்னு ராமச்சந்திரன விட ஒரு படி மேலே ஏறி வரணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசுறப்ப, கண்டிப்பா அத நிறைவேத்துறது வீரா வந்து நிறைவேத்தி குடுப்பாங்கிற மாரி அருமையா வந்து யோசிச்சுட்டு, "அண்ணே நாங்க வரோண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து போறாங்க. நம்ம முத்துலட்சுமி, வீரா, மாறன் 3 பேர் போயிட்டுருக்கிறப்ப, கடைக்கு வந்து வராங்க. கடைக்கு வந்தோடனே, "அண்ணே இந்தாங்கண்ணே ரூ. 2,00,000 பாக்கி 16,00,000ப்பா. மாசம் மாசம் உன்னால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குடு" அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணே மாசம் மாசம் நான் ரூ. 1,00,000 வந்து குடுக்குறேண்ணே" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, வீராக்கே தூக்கி வாரி போடுது. "ஏய் எப்புட்றா 1,00,000 குடுப்ப? அதான் அடுத்தடுத்த போட்டியில வந்து நீ கலந்துக்க மாட்டியா என்ன? மாசத்துக்கு ஒரு போட்டினாலும் நீ எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவ. 16 மாசத்துல 16 போட்டியில வந்து கலந்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி காமெடியா பேசுறப்ப, "டேய் வருஷத்துக்கு ஒரு போட்டி தான்டா. பரவாயில்லம்மா கடை தான் இருக்குல்ல. தொழில் நம்ம கையில இருக்கு. ஏதாவது பண்ணியாவது நம்ப சாதிச்சிரலாம். மாசத்துக்கு 1,00,000 குடுத்தா, அவருக்கும் வந்து 16 மாசம் ஆகும்ல குடுக்குறதுக்கு. அவருக்கும் கைக்கு தேவைப்படும்ல. ஆனா 16 மாசம்னு சொல்றாங்க. ஆனா எங்களால எவ்வளோ சீக்கிரம் வந்து குடுக்க முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் வந்து குடுத்துர்றேன். மாறன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்மா. தனக்கு ஏதாவதுனா கூட மாறன் வந்து செஞ்சுக்க மாட்டான். மத்தவனுக்காக வந்து யோசிச்சு யோசிச்சு செய்வாப்ல. அப்படி இருக்கும்போது மாறன் நெனச்சா 5 மாசத்துல கூட எனக்கு பணத்த வந்து குடுத்துருவாங்க. இந்த காலத்துல இப்படியெல்லாம் நினைக்கக்கூடியவங்க யார் இருக்கா? எனக்கு மாறன பத்தியும் தெரியும். நேத்து வரைக்கும் பணமே இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. நல்ல காரியம் செய்யணும்னு ஆரம்பிச்சாலே போதுமா, நம்பள தேடி வந்து பணம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா இந்தாங்கம்மா சாவிய வந்து வச்சுக்கங்கன்னோனே, வீரா முதல்ல அம்மாகிட்ட வாங்கிக்கம்மா. நீ வாங்கி என்ட்ட குடுங்க. அதெல்லாம் இல்ல மனைவி தான் வாங்கணும். நீங்க வீரா கிட்டயே சாவிய குடுங்கன்னோனே, வீரா கிட்ட வந்து சாவி வந்து குடுக்குறாங்க. அப்படியே சந்தோஷப்பட்டு வீரா வந்து சிரிக்கிறாங்க சாதிச்சுட்டோன்னு.